ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போது எங்கே வந்திருக்கேனாக்கா ஆலப்பியில் எலிஃபெண்ட் ரைட் பண்ணலாம் வந்திருக்கேன். நான் பண்ண போகிறதில்ல, இங்கே லியானா லபினா அவங்களே ரைட் பண்ணலாம் சொல்லிட்டு அதை தான் இந்த வீடியோவில் கவர் பண்ண போகிறேன். பாருங்கள், என் பின்னாடி எலிஃபெண்ட் இருக்குது, அதில் தான் ரைட் பண்ண போகிறாங்க. அதை நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். பாருங்கள், இங்கே எலிஃபெண்ட் இருக்குது, இந்த பக்கம் ஒரு கேமலும் இருக்குது. கேமல் ரைடாக பண்ணுவாங்க, அதனாக்கா நம்ம எலிஃபெண்ட் ரைட் பண்ணலாம் வந்திருக்கோம். வாங்க ரைடு பார்க்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எலிஃபெண்ட் எப்படி இருக்கு. இந்த எலிஃபெண்ட்ல தான் ரைட் பண்ண போகிறோம். ஏதோ டான்ஸ் ஆடுற மாதிரி ஆடிங்குது. ஒருத்தர் நிற்க முடியல, அதுக்கு நல்லா ஆடிங்குது. அதுக்கு சாப்பிட்றதுக்கு எதோ போட்டிருக்காங்க, அதை பிச்சுட்டு இருக்கு, எடுப்பிக்கிது. பாருங்க, இங்கே பாருங்க, ஸ்டைலின் கிட்ட வந்துட்டுக்குது. எல்லாம் தூரத்தில் பார்த்து வேடிக்கை பார்த்துக்கிறாங்க. தெரியல எவ்வளோ தைரியமாக யார் மேலே உட்கார போகிறாங்கன்னு தெரியல. இது பார்த்தா ரொம்ப ஸ்ட்ராங்காக விளையாடிங்கிறாரு. ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணோம். நம்ம ட்ரை பண்ண போகிறாங்க ரைடு. இது மேலே பார்க்கலாம், அந்த வீடியோ கவர் பண்ண போகிறேன். டான்ஸ் ஆடிட்டு இருக்கா இல்லை கோவத்தில் இருக்கா என்னன்னு தெரியல. பாருங்கள், தும்பியில் எப்படி இப்படி வந்து எப்படி பிக்கில் பாருங்கள். காலில் மிரிச்சாச்சு, பிச்சு சின்ன துண்டா பண்ணி வாயில போட்டுக்கிச்சு. அது பசியில் இருக்கான்னு தெரியல, சாப்பிடுது. யானை பாருங்க, கையில் இலை வச்சுருக்கு. இலை என்னது வச்சுருக்கு, அப்படி ஆட்டுனாக்கா அது மேலே இருக்கிற ஈங்களெல்லாம் ஓட்டுது. ஈங்க உட்காரது மேலே அந்த ஈயை ஓட்டுறதுக்கு இலையை வச்சு அதுவே விசிறிக்குது. பாருங்க எப்படி சாப்பிடுது. இப்போ யானை எட்டுன்னு வராங்க நம்ம ரைட் பண்ணுறதுக்கு. ஒயிட்டாரு நம்மளை ரைடு எடுத்துகிட்டு வருவார். அதை பண்ண போகிறாங்க. அவுக்குறாரு. யானை கால் கட்டியிருக்காங்க. யானைக்கால் அவுக்குறாங்க. அவுத்துட்டாரு, ரிலீஸ் ஆயிடுச்சு. ஒரு கால் வேற என்ன கட்டியிருக்கா பார்க்கணும். கையில் நாட்டி எடுத்துறாரு. ஆஹா, மூவ் பண்ணுறாரு. யானை தும்பியை தூக்கிடுச்சு. ரெடி ஆயிடுச்சு நினைக்கிறேன். யானை சிக்னல் கொடுத்துட்டாரு யானைக்கு ரெடி ஆகணும். காலில் இருக்கிற செயினை அவுத்துட்டாங்க. யானை மூவ் ஆயிடுச்சாங்க. என்னது போது பாருங்க. பசங்க ரைட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பயப்படுறாங்க. இருந்தாலும் லுவினாக்கு ரொம்ப தைரியம். ஃபர்ஸ்ட் ஆளாக போயிருக்காரு மேலே ஏறி. லியானாவோ ஷைலினோ ஏறி இருக்காங்க. இது மேலே தான் யானை மேலே உட்கார போகிறாங்க. எப்படி ஏறி உட்காராங்க பார்த்தீங்களா? லுவினா ஃபர்ஸ்ட்டில் உட்காந்துருக்கு. நெக்ஸ்ட்டு ஷைலின் ஏறுது. சென்டரில் லியானா உட்காருது. அது ஆனால் லியானாக்கு ரொம்ப பயம் ஆகிட்டுக்குது. ஆனால் பயப்படுது. ஏறி உட்கார ட்ரை பண்ணுது.
ரைட் லெக் வைமா ஃபர்ஸ்ட். ரைட் லெக். வை, கை கூட முன்னால வா. நிமிஷம் நேத்தி விடு, நிமிஷம் கொஞ்சம் பின்னாடி வந்து. ரைட் லெக் ஃபர்ஸ்ட் வைமா. இது மூவ் ஆயிடுச்சு, ஏன்னா தூரம் ஆயிடுச்சு. இது கிட்ட தோட்ட யானா இல்லை போ. நிமிஷம் பின்னாடி பிடிச்சி ஏற்றி விடு. நிமிஷம் பின்னாடி கொஞ்சம் போயிட்டு ஏற்றி விடு, மேலே போயிட்டு. ஏற்றி விட வராங்க. இல்லையா ரொம்ப பயப்படுது. சாயிரலம்மா, சாயிரல நீ ஏறு. ஃப்ரண்ட்ல பேக்ல போ, ஃப்ரண்ட்ல அப்படியே கால் லெஃப்ட் லெக் எடுத்து மேலே போடு. அவ்வளோதான். உட்காந்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனல்லாம். சீமா லுவினா மேலே உட்காந்துட்டாங்க, யானை மேலே. லுவினா ரொம்ப தைரியசாலி. அவர் ஃப்ரண்ட்டில் உட்காந்துருக்காரு. மூவ் ஆயிடுச்சு, எலிஃபெண்ட் மூவ் ஆகுது. இங்கே பாருங்க, அவர் போஸ் போகிறோம் கீழே கால். அவன் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் வாங்கிட்டு இருக்கு யானை. போகுது, ரைட் போகிறாங்க. மூவ் ஆயிடுச்சு, ஜாலியாக போயிட்டுருக்காங்க. ஃப்ரண்ட்டில் இருந்தா வெறும் ரவுண்ட் அடிக்கிறாங்க. ஒருத்தருக்கு 500 rupees. எப்படி வாக் பண்ணி பாருங்க யானை. பால் ஆட்டின்னு போகுது யானை. ஏதோ காட்டுள்ள போகுது. அங்கே உள்ள இன்னொரு யானை இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். போடுற மாதிரி தெரியுது. வாழை தூக்கி நிற்குது. உச்சா பந்து இவங்களை மேலே உட்காரச்சு. ஷைலே நல்லா பந்து உங்களை மேலே உட்காரச்சு உச்சா பண்ணிக்கிட்டு. மேலே இன்னும் உச்சா பண்ணிடுச்சு. கக்கா வேற பண்ண ட்ரை பண்ணுது. இவங்களை ஏற்றினதுக்கப்புறம் வயிற்கல் கிட்டுக்குது யானைக்கு. இதெல்லாம் வாழை தூக்கின்னு போயிட்டுருக்கு. பண்ணிடுச்சு, போட்டுருச்சு. புழுக்கை கீழே போட்டுருச்சு. பாருங்க புழுக்கை எப்படி இருக்கு. ஆனால் ஃப்ரெஷ்ஷு புழுக்கை. இன்னொரு போட்டுன்னு. ஐயோ, நான் என்னென்ன வீடியோ பிடிக்கணுமாக்குது. எங்கே பின்னாடி போயிட்டு லெஃப்டில் எடுக்க ட்ரை பண்ணுறான் யானை. மம்மின்னு கக்காய் பந்து. நான் ஃப்ரண்ட்டில் போயிடுறேன். உள்ள இன்னொரு யானை இருக்குது பக்கத்தில். நோ டென்ஷன்மா. பாய் பாய். பாய் பாய். இங்கே இன்னொரு யானை இருக்கு. அது ஸ்டாச்சு இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ரியல் யானை தான் அது. வாழை ஆட்டுது பாருங்க, எப்படி நின்றுட்டு இருக்கு ஸ்டாச்சு மாதிரி. அது அடிபட்டிருக்கு. இன்னொரு யானை இருக்கு. இப்போ உள்ளே போயிட்டு ரன் பண்ணிட்டு வராங்க வெளியே. மொத்தம் 3 யானை பார்த்தேங்க. வராங்க. எப்படிமா எலிஃபென்ட் ரைடு சூப்பராகுதா இல்லையாண்ணா? எப்படிமா ஆகுது? பயம் போயிடுச்சா? இங்கேயும் இன்னொரு யானை இருக்கு பாருங்க.
ஃப்ரீயாக விட்டார். அது பாட்டு நடந்து போயின்னுக்குது. ரெடிமா இல்லையா? பய போயிச்சா? இன்னும் போகலையா? ரைட் போயிட்டுருக்காங்க. அவர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு ரைடரு. சத்து யானை இங்கே ரன் அடிக்குது. என்ன சல்யூட் பண்ணா? தேங்க்ஸ்மா, வெரி குட் மார்னிங். சல்யூட் பண்ணு எனக்கு. சல்யூட். பாய். ஸ்கின்னை பாருங்க, எவ்வளோ ஹார்டாக இருக்கு. ரொம்ப ஹார்டாக இருக்கு ஸ்கின். வாலில் தள்ளு டச் பண்ணி பார்த்தேன், வாலில் அதுவே துடிச்சிக்குது. இதுவே கை விட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்குது. எலிஃபண்ட் லெக்கு பாருங்க. ரைடு போது ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டாங்க. காது பாருங்க அடித்தாங்க, கம்முன்னு வாய் மேலேயே அடித்தாங்க பாவம். அதான் மலையாளத்தில் பேசுகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு மலையாளம் புரியுது. வந்துட்டாங்க, பழைய இடத்துக்கு வந்தாச்சு. இப்போ இங்கே இறங்க போகிறாங்க. பொசிஷன் கொடுக்குது பாருங்கள் கரெக்டாக. சூப்பராக ட்ரைனிங் இருக்குது பாருங்கள். கரெக்டாக பொசிஷன் கொடுக்கு பாருங்கள், அந்த எங்கே இறங்கணுமோ சொல்லிட்டு. சூப்பர் பொசிஷனிங். இறங்குறாங்க இப்போ. பின்னாடி கேமல் இருக்கு, கேமல் தலையை கடிச்சிட போகுது. இறங்கிட்டாங்க. பின்னாடி கேமல் இருக்கு, பயமாகுது எனக்கு. இறங்கிட்டாங்க, சேஃபாக இறங்கிட்டாங்க. சூப்பர். கேளு. வருது யானை. என்ன பிடிக்கணுமா? டச் பண்ணணுமா? அது டச் பண்ணி பார்க்கணுமா? போமா, டச் பண்ணி பாரு. போ கிட்ட போ. டச் பண்ணு ஃபோட்டோ நிற்கலாம். சொல்லு ஃபோட்டோ சொல்லு. நிசான் பிடி இல்லையா கோமா நில்ல. நல்ல யானை. தேங்க்யூ. எல்லாம் பயம் போயிடுச்சு அவனுக்கு. போயிட்டு யானை கிட்ட போயிட்டு யானை தடவி பார்த்துட்டு இருக்காங்க. ரொம்ப ஹார்டாக இருந்துச்சு ஸ்கின்னு. யானை கிட்ட போகிறது பயம் எல்லாமே நின்றுட்டு இருக்காங்க.
நானும் தைரியம் பண்ணிட்டேன், ஏதோ பண்ணான்னு நினச்சிக்கிறேன். ஏன் நான் பயப்படுது? இல்லையா யோசிக்கும் அம்மா டெஸ்டன்ஸு டெஸ்ட் பண்ணி பாரு. அப்பயே ரொம்ப கால் கையில் ஆட்டின்னு பயங்கரமாக பண்ணிருந்துச்சு. இப்போ ரொம்ப சாஃப்டாக நின்றுட்டு இருக்கு. அது பயம் இல்லை, சேஃபாக ரைட் பண்ணாங்க. முப்பத்தஞ்சு வருஷங்களா ஃப்ரெண்ட்ஸ் இந்த யானைக்கு. இப்போ யானை வந்துட்டு ப்ளஸ் பண்ணுறது காசு வாங்கிட்டு ப்ளஸ் பண்ணி பாருங்க. இப்போ நின்றுட்டு ப்ளஸ் பண்ணுது பாருங்க. சூப்பர் ஃபோட்டோ. பாருங்க யானை கீழே போயிட்டு அவ்வளோ தைரியமா. ஓ தூக்குதா? மூஞ்சி ரியாக்ஷன் பாரு எப்படி இருக்கு. தொங்குறியா? தூக்குதா என்ன? கேளு தூக்குதா? தூக்குதா? ஓகே, இதுதான் பிளெஸிங் ஆனது. இன்னொருத்தர் போகிறாரு, பிளெஸிங் வாங்க. போம்மா பிளஸ் பண்ணு போ. இவரும் பிளஸ் பண்ணிக்கிறாரு. ஃபேஸ் பாருங்க, வெயிட் போட்டுச்சு மேலே, தலை மேலே வெயிட் போட்டுக்குது ஃபுல்லாக. ஓடிச்சு பயந்து. கோமா லியானா, கோமா லியானா ரொம்ப பயப்படுது. போமா எதில் போமா, போமா கோ போ. இது மாதிரி சான்ஸ் கிடைக்காது, போ சும்மா நில்லு, அவ்வளோதான். நிற்க வச்சாச்சு, பார்க்கலாம். ஒன்னும் இல்லை, போமா நில்லுமா, நீ பயப்படாத. போ பிளஸ் பண்ணு, சும்மா நில்லு போ. சும்மா நில்லு போ. இல்லையா கூட பிளஸ் வாங்குது. பிளஸ்ஸிங் கண்ணில் மூஞ்சில் ஒரு பயம் தெரியுது. ஓகே, நம்ம ரைடு முடிஞ்சிச்சு எலிஃபென்ட்ல. இப்போ நானும் போகிறேன் பிளெஸிங் வாங்கிறதுக்கு. பாருங்க அவர் எங்க போறாரு. இரு நின்னுடுவா. ஓகே இல்ல இரு பிடிச்சுக்கோண்ணா. போமா எலிஃபென்ட்க்கு அதுவும் கிஃப்ட் மாதிரி கொடுக்குற கையில் மென் வந்துச்சு. ஓகே, தேங்க்யூ. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரைடு முடிஞ்சிச்சு. ஏன்னா அது இடத்துக்கு போயிட்டு அது செட் ஆக போகுது. சவுண்ட் பார்த்தீங்களா? ஜாலியாக போகிறாரு, வேலை முடிஞ்சிச்சுன்னு.
திரும்ப மறுபடியும் அதே இடத்துக்கு போயிட்டு அதை கட்டி போட்டுடுறாங்க. அந்த காலை கட்டுறாங்க பாருங்கள். முன்னாடி ஒரு கால் பின்னாடி ஒரு கால் கட்டுறாங்க. ஸ்டார்டிங்கில் பயந்தோம் எப்படி இது நம்மள சேஃப் ஆகிட்டுன்னு வருமானு சொல்லிட்டு. நல்லா சேஃப் ஆகிட்டுன்னு வந்தாங்க ரைடு. ஃப்ரண்ட் கால் கட்டிட்டாங்க, பேக் காலை கட்டிட்டாங்க. அவ்வளோதான். இது இடத்துக்கு வந்து செட்டில் ஆச்சு. இது படகு சாப்பிட்டு இருக்கோம். இப்போ இந்த யானை பேர் என்னன்னு கேட்டோம். பேர் என்ன தெரியுங்களா? ஸ்ரீவள்ளி. நல்ல பேர் வச்சுருக்காங்க. தமிழ் பேர் மாதிரி இது. ஸ்ரீவள்ளின்னு பேர் வச்சுருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எலிஃபெண்ட் ரைட் பார்த்தீங்களா? ரொம்ப சூப்பராக நம்மளை ரைட் பண்ணிச்சு எலிஃபெண்ட்டு. லியானா, லுவினா, ஷேலின் 3 பேர் ரைட் பண்ண வச்சோம். ஒருத்தருக்கு 500 ருபீஸு, 1500 ருபீஸ் ஆச்சு. பாருங்கள், நல்லா சேஃபாக ரைட் பண்ணி விட்டுட்டு அதை வந்துட்டு மறுபடியும் அதோடைய இடத்துக்கு கட்டி போட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு பார்ட்டாக போடுறேன். இது ரொம்ப பெரிய லென்த்தாக வீடியோ ஆகிடுச்சு. அதனால் ரொம்ப பெரிய வீடியோ போட்டால் நீங்கள் எல்லாத்தையும் பார்க்க மாட்டீங்க. அதனால் ஒரு பிளேஸும் ஒரு ஈவெண்ட்ஸ் ஹேப்னிங்ஸும் நான் செப்பரேட்டாக வீடியோ போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். எலிஃபெண்ட் ரைட் பார்த்து என்ஜாய் பண்ணியிருக்குவீங்க. நீங்களும் ஆலப்பிக்கு வந்தால் எலிஃபெண்ட் ரைடுக்கு கேட்டுன்னு வந்தீங்கன்னாக்கா இங்கே ரைடு போகலாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். See you in the next video. Bye bye.